Hi friends, welcome to RS Fashion. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போறோம். உங்களோட கவரிங் செயினை just 5 rupeesல வந்து பாலிஷ் பண்ணலாம் அப்படினா நம்ம முடியுதா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்தலாம். என்னோட கவரிங் செயின் பாருங்க எப்படி இருக்கு அப்படினு பாருங்க. ஃபுல்லா green கலர்ல வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்பவே வந்து பழசா இருக்கிற மாதிரி இருக்கு. இத நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரே ஒரு லெமன் வந்து வாங்கி அதனோட ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸ்ல வந்து இந்த செயினை வந்து நல்லா அந்த லெமன் ஜூஸ் கூட வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு 5 minutes சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் அந்த லெமன் ஜூஸ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு உங்கள்கிட்ட சில்வர் இல்லை வந்து இந்த கவரிங் செயின் வந்து இருந்துச்சுன்னா அது போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. லெமன் தோலோடு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு எடுத்துக்கோங்க. அந்த சில்வர் காப்பு வந்து இதுக்கப்புறம் எதுவும் தேவைப்படாது, அதனால் அதை ஓரமாக வச்சுக்கோங்க. அதோட அந்த ப்ராசஸ் முடியுது. கோல்ட் செயினுக்கு மட்டும் கொஞ்சமாக எனி பேஸ்ட் நீங்கள் வீட்டில் இருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி முடித்தோடனே நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு இன்னுமே வந்து ஒரு 2 to 3 minutesக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ப்ராசஸோட போதும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல புதுசு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். உங்களுக்கு இதை விட ஷைனிங்காக வேணும் அப்படின்னா மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு கிளாத்தை யூஸ் பண்ணி அந்த தண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சி எடுத்துருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய பவுடரை வந்து சேர்த்து 2 minutesக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த பவுட்ரு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த செயினை வந்து தனியாக எடுத்து ஒரு கிளாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் டஸ்ட்டு எல்லாமே வந்து தொடச்சி அப்படியே எடுத்துருங்க. வாஷ் பண்ணக்கூடாது, தொடச்சி நீங்கள் எடுக்கணும். இப்போ இந்த செயினை பாருங்கள் எவ்வளோ புதுசு மாதிரி ஜொலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.